உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் 2வது நாளாக அருவியில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய அருவி பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. நேற்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய கம்பம் அருகே உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வனத்துறையினர், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், பக்தர்கள் வருவதற்கு தடை விதித்து இருந்தனர். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் இன்று 2வது நாளாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. குறிப்பாக தண்ணீரானது ஆக்ரோஷமாக வந்து கொண்டு உள்ளது. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளான மேகமலை, மணலார், தூவானம், ஈத்தக்காடு, வண்ணாத்திப்பாறை மற்றும் சுருளிமலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவிக்கு வரக்கூடிய நீரானது அதிகரித்து தற்போது மண், கற்கள், ஜல்லி கட்டைகளுடன் சுருளி அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் சுருளி அருவிக்கு வர வேண்டாம் என்று 2வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். குறிப்பாக சுருளி அருவி பகுதியில் தண்ணீரின் வரத்து குறையும் வரை, அதாவது மறு அறிவிப்பு வரும் வரை சுருளி அருவிக்கு பொதுமக்களோ, சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். சுருளியாண்டவர் கோயில் அருகே இந்த பக்தர்கள் அதிகமாக வரக்கூடிய காரணத்தினாலும் கூட பக்தர்கள் யாரும் சுருளி அருவி பகுதிக்கு வர வேண்டாம் என்று பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த தடையானது தொடர்கிறது என்று வனத்துறை தெரிவித்து வருகின்றனர். கௌதமி, நன்றி சத்யராஜ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.